நீங்க இன்னும் புது அத்தைய பாக்கலையே. காட்டவே இல்லல்ல. ஐயோ, இதோ பாருங்க, இவங்கதான் கல்யாண பொண்ணு, பேரு கோமளி. இதுதான் கல்யாண பொண்ணா? ஏதோ சரியில்லையே. அதாவது எங்க ஏஜேக்கு ஏத்த மேட்ச் இல்லையோன்னு சொன்னேன், அவ்வளவுதான். பட் ஓகே, நல்லாதான் இருக்க. எதையும் பட்டுன்னு போட்டு உடைச்சிருவேன், மனசுல எதையும் வச்சுக்க மாட்டேன். சூட்டோட சூடா எல்லாத்தையும் முடிச்சிடணும். தட்ஸ் ஆல். ஓகே ஓகே, அப்ப சூட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது கூலா சாப்பிடுறீங்களா? நோ 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 நோ, ஹாட்டுக்கு ஹாட் தான் மேட்ச். என்ன சொல்றீங்க? சூடா ஒரு காஃபி. ஓகே, ஏய் காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. तुम आओ आओ बैठो அந்த ஹிந்தி இன்னும் விடலையா? ஐயோ இப்ப ஹிந்தி பண்ணிட்டல வேணா நீ என்கிட்ட ஹிந்தி கத்துக்கோ. கத்துக்கணும். வாங்க. ஹே ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன், தேங்க் யூ. சரி, எங்க எல்லாருக்கும் டெல்லில இருந்து என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஐயோ, ஐ மீன் கிஃப்ட். கிஃப்ட் இல்லாமலையா? ஆனா என்கேஜ்மென்ட் கிடையாது, கல்யாணத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். நிவாஸ், பேக் கொண்டு வா. ஜல்தி आओ. உங்க பில்டப் தாங்க முடியலையே. என்ன நல்லா இருக்கா? வாவ் வாவ் குடுங்க. பாரு. எவ்வளவு பிரைஸ்? 10 lakhs, அவ்வளவுதான். 10 லட்சமா? ஓ, இந்த ஹிட்லருக்கு 10 ரூபாயே அதிகம், இதுல 10 லட்சமா? என்னது, ஜஸ்ட் 10 லட்சமா? நாமெல்லாம் எங்க இந்த மாதிரி கிஃப்ட பாத்திருக்கோம்? நாம வாங்கின கிஃப்ட் எல்லாம் வால் கிளாக்கு இல்லனா வெள்ளி காமாட்சி விளக்கு. சரி, இந்த நெக்லஸ் எங்க போக போகுது? நாளை காலையில எப்படியும் நம்ம கைக்கு தான் வரப்போகுது. இடியட், எனக்கு காஃபி குடுக்குறியா இல்ல என் புடவை காஃபி குடுக்குறியா? கொஞ்சம் கூட ஒரு சென்ஸ் இல்ல. ஆமா, யார் நீ? ஸ்டாஃப் ஆயவ? ஒரு சர்வீஸ் கூட பண்ண தெரியல. இவங்க எல்லாம் கல்யாணத்துக்குள்ள எதுக்கா விடுறீங்க? இல்ல அது தெரியாம நடந்துருச்சு. எவ்வளவு ஒரு எக்ஸ்பென்சிவான சாரி. இவங்க எல்லாம் கல்யாணத்துக்குள்ள விடவே விடாதீங்க. இந்த மாதிரி கேரக்டர் தான் சைலண்டா வந்துட்டு எதை அடிச்சுட்டு போகணுமோ அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆளை பார்த்தாலே சரியில்லை. ஓ என்னக்கா, என்ன விஷயம்? அந்த ஹாஸ்னிய விரட்டுறதுக்கு ஒரு அருமையான ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன ஐடியா? இந்த ஐடியாவை பெர்ஃபெக்ட்டா மட்டும் செஞ்சு முடிச்சிட்டோம்னா அவ அவமானப்பட்டு இந்த பேலஸை விட்டு போறதும் இல்லாம
இனி ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதபடி அவ பேரு நாறிடும். சூப்பர்க்கா. எவ்வளவு ரிஸ்க் ஆனாலும் செஞ்சு முடிச்சிடலாம். நாளைக்கு கோமலிக்கு கல்யாணம் ஆகும்போது அவ இங்க இருக்க கூடாது. சொல்லுங்க, என்ன ஐடியா? பாத்தீங்கல்ல ராஜராஜேஸ்வரி காஃபி கொடுத்தவங்களை எப்படி அரைஞ்சாங்கன்னு. அந்த கோவம் தான் நமக்கு ஆயுதம். என்னக்கா சொல்றீங்க? நாமளும் ஹாசினி கையில காஃபி கொடுத்து அனுப்ப சொல்றீங்களா? இதான் ஐடியாவா? ஐடியா காஃபி இல்ல, நெக்லஸ். நெக்லஸா? ஆமா, நெக்லஸ ஹாசினி திருடிட்டா ஹாசினி தான் நெக்லஸ் திருட மாட்டாளே. நாம திருடுவோம். நாம அந்த நெக்லஸ் அத்தையோட பேக்ல இருந்து அந்த ஹாசினியோட பேக்ல வச்சிருவோம். நெக்லஸ காணோம்னு தெரிஞ்சதும் அது ஹாசினியோட பேக்ல இருந்தா அவளோட கதி என்ன ஆகும்? காஃபி மேல பட்டதுக்கே அத்தை என்னமா ஆவேசப்பட்டாங்க. நெக்லஸ் காணாம போயிடுச்சுன்னா சும்மா விடுவாங்களா? அவளுக்கு திருடின்னு பட்டம் கட்டி எல்லார் முன்னாடியும் அவளையும் அவ குடும்பத்தையும் திட்டி அசிங்கப்படுத்தி துரத்த மாட்டாங்க. ஒரே காலில் 2 மாங்கா. 2 இல்லக்கா, 3 மாங்கா. கோமலி கழுத்துல நிம்மதியா தாலி ஏறிடும். இது வரைக்கும் அந்த ஹாசினி நமக்கு கொடுத்த டார்ச்சருக்கு இதுதான் ஃபைனலா அவளை நாம அடிக்க போற நாக் அவுட். சரிக்கா, எப்படி அவங்க பேக்ல இருந்து நெக்லஸ் எடுக்கிறது? எப்ப அது பண்றது? அவசரப்பட வேண்டாம். முதல்ல நிச்சயம் முடியட்டும், அதுக்கப்புறமா இந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த பிளான் மட்டும் சரியா நடந்தா இனி ஜென்மத்துக்கும் அந்த ஹாசினி நம்ம கண்ணில் பட மாட்டான். அவ காத்து கூட நம்ம வீட்டு பக்கம் வராது. ஆமாமா, அதுக்கப்புறம் நம்ம புது அத்தையோட ஜாலியா இருக்கலாம். சரி வாங்க, ஃபங்க்ஷன் போலாம். டைம் ஆயிடுச்சு. நல்ல நேரம் போகிறதுக்குள்ள மோதிரம் போடுற ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம். மோதிரத்தை கொடுங்க. மோதிரத்துக்கு நல்ல பூஜை செய்யுங்க ஐயரே. மோதிரம் போட்டுக்கிற பொண்ணையும் மாப்பிளையும் பார்த்து யாரும் கண்ணு வைக்காத மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு பூஜையை போடுங்க. கிண்டலாடி பண்றீங்க? ஹாசினி கழுத்துல தாலி ஏறட்டும்டி, அப்புறம் இருக்குடி உங்களுக்கு வேடிக்கை. எல்லாரும் வந்துட்டாங்களா? மோதிரத்தை போட்டுடலாமா? எல்லாரும் வந்துட்டாங்க. இத கண் குளிர பார்க்க ஆசைப்பட்டவங்களும் இருக்காங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்தாங்கம்மா, இதை வாங்கிக்கோ. கொடுங்கக்கா. இந்தாங்க, ஏஜெக்கு போட்டு விடுங்க. ஏய், அவர் கையை பிடிச்சு போடு. ஏஜே
இப்படி வெக்கப்பட்டுட்டே இருந்தா எப்படி? விரல நீட்டுங்க. வெக்கத்தை பாரு. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. என்ன ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல அத்தை. மோதிரம் கொஞ்சம் டைட்டா இருக்கு, அவ்வளவுதான். ஒரு மோதிரம் கூட சைஸ் பார்த்து வாங்க மாட்டீங்களா? ஏங்க, ஏன் மோதிரம் செட் ஆக மாட்டேங்குது? பார்த்து தானே வாங்குனீங்க. நீங்க கொடுத்த அளவு மோதிரத்தை காமிச்சு தான் வாங்கணும். உங்களுக்கு தெரியாதா? மோதிரம் மட்டுமா செட் ஆகல, பொண்ணும் தான் செட் ஆகல. பிரச்சனைக்கு இப்பதான் புள்ளையார் சொல்லி போட்டிருக்கு. ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. சரியா வாங்க மாட்டீங்களா? இப்ப பாருங்க, எல்லாரும் பாக்குறாங்க. என்னது எல்லாம் பார்த்து பண்ண மாட்டீங்களா? ஒரு கல்யாணம்னா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்க வேணாம்? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களே. பார்த்து தான் வாங்கணும். எப்படின்னு ஏதாவது பண்ணுங்க. ஒருத்தருக்கு மோதிரம் போட்டுட்டு இன்னொருத்தருக்கு மோதிரம் போடலன்னா நல்லா இருக்காது. ஏதாவது செய்யுங்க. நல்ல நேரம் வேற போக போகுது. எந்த மோதிரமா இருந்தாலும் பரவாயில்ல, சாஸ்திரத்துக்கு வேணா அந்த மோதிரத்தை போட்டுடலாம். நான் வேணா ஏன் மோதிரத்தை தரேன். வாட் நான்சென்ஸ்! ஐயோ, பழைய மோதிரத்தை மாத்தி எல்லாம் என்கேஜ்மெண்ட் பண்ண கூடாது. புதுசா தான் மோதிரம் மாத்தணும். ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வாங்கிட்டு வாங்க. கிஷோர், தேவா, அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடு. சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரிங்க ஜெயம்.
மோதிரம் இவளுக்கு செட் ஆகலைன்னா அப்போ கடவுள் வேற எதுவும் நினைச்சிட்டாரா? என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. பொய் சொல்லாத. நீ சந்தோஷமா இல்ல, ஏதோ நினைச்சு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. சி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீ நடிப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ என்கிட்டயே நடிக்காத. நிஜமா ஒன்றும் இல்லை ஸ்வேதா. அப்புறம் ஏன் திடீர்னு நீ இப்ப வெளியில வந்த? அங்க எல்லாரும் ரிங்க மாத்துறத பாத்துட்டு இருக்கும்போது நான் உன்னை மட்டும்தான் பாத்துட்டு இருந்தேன். உன் முகம் மாறுச்சு. இல்லை ஸ்வேதா, அப்படியெல்லாம் இல்லை. அக்கா, நீ எப்பவும் எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணுவேன்னு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. நீ உண்மையிலேயே அப்படி பண்ணுவியான்னு எனக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தி ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நீ பொய் பேச மாட்ட. மனசுல ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேச தெரியாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லுக்கா. மனசுல பட்டத எல்லா நேரத்திலயும் பேசிட முடியாது ஸ்வேதா. என்னக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னன்னு சொல்லுக்கா. என்னால முடிஞ்ச எதையும் நான் செய்வேன் உனக்காக. வேண்டாம் ஸ்வேதா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எதையும் மாத்த முடியாது. ஏன் வெளியே வந்தேன்னு கேட்டல்ல, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது ஸ்வேதா, அதான். ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? தப்பு பண்ணிட்டேன் ஸ்வேதா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சுக்கா? பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லுக்கா. அது நான் இருக்க வேண்டிய இடம் இல்ல. அந்த பொண்ணு ஏஜே கோமலி. ஏய், நீ தானே அவரை வேண்டான்னு சொன்ன. நீ சொன்னதுனால தானே அவர் அந்த பொண்ணை சூஸ் பண்ணாரு. பாத்தியா, நடக்கிறதுக்கு எல்லாம் நான் தான் காரணம்னு நீயே குத்தம் சொல்ற. அந்த பொண்ணு என்னக்கா? நான் உன்கிட்ட ஏஜே வேண்டான்னு சொன்னது உண்மைதான், ஆனா நீ அவரை, அந்த இடத்த இவ்ளோ மிஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமா ஏஜேவ வேண்டான்னு சொல்லிருக்க மாட்டேன். மனசுக்குள்ள இவ்ளோ ஆசை வச்சுட்டு ஏன்க்கா அவரை பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருந்த? இப்ப கூட நீ ஊன்னு சொல்லு, எப்படியாச்சும் இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுறேன். சொல்லு, சொல்லுக்கா. ஹே ஹே, நீ போய் இவ்ளோ எமோஷனல் ஆவற? பின்ன நீ இவ்ளோ ஃபீல் பண்ணா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. நீ ஏஜேவே இவ்ளோ மிஸ் பண்றியா? ஏய், என்ன மிஸ் பண்றேன்னு சொல்லிட்ட? நான் அவரை கல்யாணம் பண்ணிருந்தா பெரிய ரெஸ்டாரண்ட் கிடைச்சிருக்கும், ஆனா பாசமா ஒரு வாய் சாப்பாடு கிடைச்சிருக்குமா? ஏசி ரூம், குஷன் மெத்தன்னு எல்லாம் கிடைச்சிருக்கும், ஆனா நிம்மதியான தூக்கம் கிடைச்சிருக்குமா? கோடி ரூபாய்க்கு கார் கிடைச்சிருக்கும், கஷ்டமா இருக்கும்போது சாஞ்சு அழறதுக்கு ஒரு தோல் கிடைச்சிருக்குமா? அந்த ஆள் ஒரு மிஷன், அதுவும் எப்பவுமே பெர்ஃபெக்ஷன் பாக்குற ரோபோ. அந்த ஆளை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுது. அதுக்கு ஏதோ ஒரு வகையில நானும் ஒரு காரணம் நினைக்கும் போது வர குற்ற உணர்ச்சிய கண்ட்ரோல் பண்ண முடியாம வெளியே வந்தா நீ என்னடான்னா நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றியாங்கற? இந்த ஹாசினி கேரக்டர் நம்ம நீ புரிஞ்சுக்கல. சரி விடு, பேலன்ஸ் நல்லா இருக்குல்ல, வா வா செல்ஃபி எடுக்கலாம். ஏய், பொடி லூசு. லூசா? சிப்பா